வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். சரி, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன் 2023 பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபிஃப்த் செமஸ்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி மேக்ஸிமம் எல்லாருமே எல்லா காலேஜ்லையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் சிக்ஸ்த் செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து வராமல் இருந்துச்சு. ஸோ இப்போ சிக்ஸ்த் செமஸ்டருடைய மார்க் ஷீட்டும் வந்துருச்சு. சரிங்களா, அந்தந்த காலேஜுக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் அதை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து 2-3 டேஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நீங்கள் வாங்கின மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து பின்னாடி வந்து காலேஜ் சீல் ப்ளஸ் பிரின்சிபலோட சைனு எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ சிக்ஸ்த் செம் மார்க் ஷீட்டையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து பிரின்சிபல் சைன் போட்டு காலேஜ் சீல்லாம் வச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிக்ஸ்த் செம் மார்க் ஷீட் வந்து கொடுக்க போகிறாங்க. சரிங்களா, சரி, காலேஜுக்கு வந்துருச்சு. ஒரு 2-3 டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காலேஜ்லேருந்து வந்து வாங்கிக்க சொல்லி சொல்லலாம். அல்லது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2-3 டேஸ் ஆகும். ஸ்ட்ரென்த் கம்மியான ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு அந்த காலேஜில் அப்படின்னா உடனே கூட உங்களுக்கு கூப்பிட்டு கூட கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, சரி, ஓகே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா செமஸ்டர்லையும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து வாங்கியிருப்பீங்க. அந்த 5 செமஸ்டர் மார்க் ஷீட்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஜிபிஏ பிரிண்ட் ஆயிருக்கும், சிஜிபிஏ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். ஆனால் கடைசியாக உங்களுக்கு 6வது செமஸ்டர், ஏன்னா டிப்ளமோ 6வது செமஸ்டர்ல மார்க் ஷீட்ல உங்களுக்கு சிஜிபிஏ பிரிண்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் சிஜிபிஏ. ஒவ்வொரு செமஸ்டர்லையும் உங்களுக்கு சிஜிபிஏன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த செமஸ்டர் அந்த இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல சிஜிபிஏங்கிறது அந்த செமஸ்டருக்கு உண்டானது. அடுத்த செமஸ்டர்ல இருக்கிற சிஜிபிங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டையும் சேர்த்து குமுலேட்டிவா சிஜிபிஏ. அடுத்து தேர்ட் செமஸ்டர்ல இருக்கிறது அதே மாதிரி 1, 2, 3 3 செமஸ்டர். அடுத்து ஃபோர்த்ல இருக்கிறது 1, 2, 3, 4 எல்லாம் சேர்த்து. ஃபைவ்ல இருக்கிறது 1, 2, 3, 4 5 வரைக்கும் இருக்கிற சிஜிபிஏ. 5 வரைக்கும் நீங்க வாங்கின ஜிபிஏவை குமுலேட்டிவா போட்டு சிஜிபிஏ கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ 6வது செமஸ்டர்ல இருக்கக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஃபைனலா வந்து உங்களுடைய சிஜிபிஏ. ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ். உங்களுடைய இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல இருந்து ஒரு சர்க்கிள் விட்டுருந்தாங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஜிபிஏல இருந்து 10 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சிக்ஸ்த் செமஸ்டர் மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய சிஜிபிஏ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்கு, அதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்னங்கிறத நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 மார்க் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை சொல்றேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாருங்க, இது வந்து ரெண்டு சிக்ஸ்த் செமஸ்டருக்கு உண்டான மார்க் ஷீட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருப்பாங்க. 10th முடிச்சு டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி +2 முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 10th முடிச்சு டிப்ளமோ ஜாயின் பண்ணவங்க 6 செமஸ்டர் படிச்சிருப்பாங்க. 12th முடிச்சு டிப்ளமோ படிச்சவங்க 4 செமஸ்டர் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதை பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 செமஸ்டர். 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 செமஸ்டர் இருக்கும். ஸோ இந்த மார்க் ஷீட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு இந்த பாருங்க, இங்க செமஸ்டர் கிரெடிட் ரெஜிஸ்டர்டு கிரெடிட் ஏர்ன்டு இந்த மாதிரி இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் ஷீட்ல ஃபர்ஸ்ட் செம்க்கு உண்டானது ஜிபிஏ பிரிண்ட் ஆயிருக்கும். செகண்ட் செமஸ்டருக்கு செகண்ட் செம்க்கு உண்டானது பிரிண்ட் ஆயிருக்கும். தேர்டுக்கு தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ சிக்ஸ்த் செமஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபிஏ பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து உங்களுடைய ஜிபிஏ. ஸோ இந்த இதுல பாருங்க, இப்போ 5G டெக்னாலஜியில் A+ வாங்கியிருக்காரு. அவருடைய அந்த சப்ஜெக்டோட கிரெடிட் வந்து 3. ஸோ A+னா கிரேட் பாயிண்ட் 9. ஸோ இந்த 9ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய நம்பர் ப்ளஸ் 10ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய நம்பர், 10ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய நம்பர்ஸ், இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த 3, 3, 12 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18 கிரெடிட். இந்த 18ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9.833 அப்படிங்கிறது உங்களுடைய ஜிபிஏ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது செமஸ்டருடைய ஜிபிஏ. ஸோ இங்க பாருங்க, ரெட் கலர்ல கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் கிரெடிட் ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. மொத்தமா டிப்ளமோ 3 வருஷம் டிப்ளமோ நீங்க முடிக்கணும் அப்படின்னா நீங்க 120 இதே 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சவங்க 120 கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பா ஏர்ன் ஆயிருக்கணும். குமுலேட்டிவ் கிரெடிட் ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 120 கிரெடிட் வந்து வாங்கியிருக்கணும். அந்த 120 கிரெடிட் கண்டிப்பா இருக்கணும். இந்த குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு செமஸ்டர்ல இருக்கக்கூடிய ஜிபிஏ. ஒவ்வொரு செமஸ்டர்லயும் அந்த ஜிபிஏன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த ஜிபிஏ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி, சரிங்களா, அந்த இந்த ஜிபிஏ மட்டும் கால்குலேஷன் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த சிஜிபிஏ அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல்லே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன், வேணா அதை பாருங்க. சரிங்களா,
ஸோ இந்த 120, பட் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் இதே மாதிரி இப்போ இந்த இதில் வந்து எவ்வளோ இந்த டோட்டல் வந்துச்சோ எல்லாத்தையும் கூட்டி இந்த 120ஆல் இந்த மாதிரி ஒவ்வொரு செமஸ்டருடைய இதையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் போட்டு இந்த 120ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9.56 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் சிஜிபிஏ, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா இதோட 10 மல்டிப்ளை பண்ண சொல்லி சர்க்குலர் வந்து டோட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அதனால பார்த்தீங்க அப்படின்னா 9.56 அப்படிங்கிறது சிஜிபிஏனா 95.6 அப்படிங்கிறது உங்களுடைய பர்சன்டேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் டிப்ளமோ படிச்சவங்க, சரி 10th முடிச்சு டிப்ளமோ படிச்சவங்க, இதே வந்து 12th முடிச்சு டிப்ளமோ படிச்சிருப்பாங்க, டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 3rd, 4th, 5th, 6th 4 செமஸ்டர் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டருடைய கிரெடிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மொத்த கிரெடிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட மொத்த கிரெடிட் பாயிண்ட் 20, செகண்ட் செமஸ்டரோட மொத்த கிரெடிட் பாயிண்ட் கிரெடிட் இயர்ன் அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20, மொத்தம் 40. ஸோ அந்த 40ம் பார்த்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரி 12th முடிச்சு டிப்ளமோ படித்த லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த 40 வந்து கழிஞ்சிரும். ஸோ கழிச்சிட்டிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு அந்த 4 செமஸ்டருக்கு உண்டான கிரெடிட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 80, சரிங்களா? ஸோ இந்த 80 இதை வந்து ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ஜிபிஏ சிஜிபிஏ இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியோ நம்ம கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 9.93 வந்து பர்சன்டேஜ். பாருங்க இங்க 80ன்னு இருக்கு, நீங்க மார்க் ஷீட்டை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன் இவங்களுக்கு 80 இருக்கு இவங்களுக்கு ஏன் 120 இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 120ங்கிறது 3 வருஷம் டிப்ளமோ 10th முடிச்சு டிப்ளமோ ஜாயின் பண்ணவங்களுக்கு ஏர்ன்டு கிரெடிட் 120 வரும். அதே வந்து லேட்டரல் என்ட்ரியில +2 முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணவங்களுக்கு ஏர்ன்டு கிரெடிட் வந்து டோட்டல் 80 வரும். நீங்க எல்லா சப்ஜெக்டும் நீங்க பாஸ் ஆயிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த 80 இந்த 120ன்னு வரும். சப்போஸ் நீங்க ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த 80 இந்த 120 வராது. ஸோ ஃபெயில் ஆனவங்க இதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இதில் வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருக்க வாய்ப்புகள் இல்லை. சப்போஸ் நான் இந்த சிஜிபிஏங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி வந்து 9.56 வந்துச்சு அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் இந்த சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.